இலக்கியத்தின் மேலாண்மையில அடிப்படையான சில செய்திகளை நம்ம பார்த்துட்டு கடைசியா அந்த மேலாண்மை அடுத்தது இந்த வணிக மேலாண்மையோட நம்ம நிறுத்திருக்கோம். மேலாண்மை முடிச்சிட்டோம். இப்ப வணிக மேலாண்மையில நம்ம சில செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இறை என்போ பற்றிய செய்திகள் யாராச்சும் எங்கேயாச்சும் தேடி பார்த்திருக்கியா? ஏன்னா தேடி பார்த்தாங்க, ஏதாச்சும் ஒரு காணொலி பார்த்தாங்க. இறை என்பது ஆரம்பிக்கும் போது சொன்ன நான் சில செய்திகள் அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு காணொலியே பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஏதாச்சும் சொன்னதா ஞாபகம் இருக்கா? சொன்னேன். சரி, திரும்ப பாடம் முடிவுக்குள்ள ஒரு முறையாவது பார்த்துங்க. சரியா? ரைட். ஏன்னா அது உன்னுடைய அறிவை வளர்ப்பதற்கான ஒரு வழி. நான் சொல்றது போன வச்சுக்கிட்டு இதை பார்க்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருக்க கிடையாது இல்லையா? இதை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அறிவு கட்டாயமாக உயரும். அது அவருடைய சில வழிகாட்டுதல் படி. சரியா? ஊருக்கு போனீங்கன்னா எல்லா பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னா இது வரைக்கும் தெரியாம இருந்தேன். இப்ப நான் சொல்றேன்னா அதுக்கப்புறம் போய் வாங்க வேண்டியதும் வாங்காத வேண்டியதும் உன்னுடைய விருப்பம் தான். புரியுதா உங்களுக்கு? அதனால வழிகாட்டுவது மட்டும்தான் ஆசிரியருடைய பணியாக இருக்கிறது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். இந்த வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மைக்கான கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப வேளாண்மையில என்னென்ன செய்திகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொன்னாங்க, முதல்ல சரியான விதையை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் அதை இங்க சரியான முறையில விதைக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீர் பாய்ச்சணும். அதுக்கப்புறம் இந்த களைகள் எல்லாம் பறிக்கணும், எரு இடணும். இந்த செய்திகள் எல்லாம் முறையாக வைக்கணும். அப்புறம் அறுவடைக்கு பிறகு அதை பாதுகாக்கணும். எப்போ விலை வருதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அதை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் மேலாண்மையில சொன்னாரு. யார் சொன்னாங்கன்னு பார்த்தோமா? கோமலவள்ளி. யார் சொன்னாங்க இதெல்லாம்? யாருமா சொன்னாங்க? பக்கத்துல ருஷிதா. இந்த செய்தியெல்லாம் யார் சொன்னாங்க? ஐயா நீங்க தாங்க சொன்னீங்க ஒரு முறை, ஞாபகம் இருக்கு ஐயா எனக்கு. சொல்றியா? அது கேட்கல. எழுதி வச்சிருக்கீங்களாப்பா? எழுதி வச்சிருக்கீங்களா? என்ன எழுதி வச்சிருக்கீங்களா? இந்த செய்தியெல்லாம் சொன்னது யாருன்னு நான் சொன்னா அது இந்த அம்மா எழுதி வச்சிருக்காங்களாம். அந்த புத்தகத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்களாம். அதனால இப்ப என்னால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆமாவா? சொல்றா, இந்த செய்தியெல்லாம் யாரா சொன்னது? இந்த மேலாண்மைக்கான இந்த கூறுகள் பத்தி யார் சொல்றாரு? நீடா யார் சொல்றாங்க? இறை என்புதான் சொல்றாரு. வேற யார் சொல்றாங்க நம்ம பார்த்தோம். இது வேற நீங்க சொன்னீங்க வேற சொல்றீங்க. இந்த கணிதத்துல சொல்லுவாங்க, ஐயா அடிச்சு சொல்லிட்டே இருப்பாரு. என்ன தெரியுமா? சொல்றாங்க இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலே நீ திரும்ப நம்பிக்கை சொல்லுது. ஆமாதான்ப்பா? ஆமாதானே? இப்ப இதோட வேறொரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த வேளாண்மைக்குள்ள மேலாண்மை கூறுகள் இருப்பது போல அடுத்த 2 மணி முதல் 3 மணி வரை. அப்ப இந்த வேளாண்மை கூறுகள்ல இருக்கிற மாதிரி மேலாண்மை கூறுகள் இருக்கிற மாதிரி மனத்துல நாம நினைக்கக்கூடிய செய்திகளும் கூட சில வரைமுறைகள் இருக்குது அப்படிங்கிற செய்தி நம்ம சொன்னாங்க இல்லையா? அதுல அறநெறிச்சாரம் அப்படிங்கிற நூல்ல முனைப்பாடியார் சில செய்திகளை சொன்னாரு. மனம் இதற்கு ஒப்பானது. அதுல அன்பு நீர் பாய்ச்சுவது, அதுக்கப்புறம் அறக்கதிர் ஈணுவது, அப்புறம் வாயினை என்கின்ற எருவை இடுவது, இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வரிசையா சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம்
வணிக மேலாண்மை. வணிகம் என்றால் வியாபாரம் செய்வது இல்லையா? அந்த வியாபாரத்துல கூட சில மேலாண்மை கூறுகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இப்படி கடைபிடிச்சாதான் அந்த வணிகமானது சிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னு பார்த்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அது படி ஆமா நீங்க கொடுங்க, நீங்க அந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. இதெல்லாம் நான் சொல்லணும், நான் சொன்னாதான் அம்மையார் கேட்கணும். தெரியும் இந்த அளவுக்குலாம் ஒரு குரூப்புக்கு இருக்க கூடாது மாட்டீங்க. நீங்க நிக்க சொன்னீங்க நிக்க, நீங்க உட்கார சொன்னீங்க நான் உட்கார்ந்தேன், நீங்க வந்து படிக்க சொன்னீங்க நான் படிக்கிறேன். ஆனா இது பழைய புத்தகமா இருக்குது. அம்மா முடியல படிங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது. வணிகம் நடைபெறும் போது அது குறித்த மேலாண்மையும் இயல்பாக இங்கு விரவி பரவி ஒன்றிருக்க வேண்டும். அதை குறித்த அந்த மேலாண்மை கூறுகளும் அதை சார்ந்த செய்திகள் அதிகமாக இருந்ததால ஒரு செயல் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனா அதை பற்றிய புரிதல் அவர்கள்ட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதிக மதிப்பெண் ஒண்ணுல இருக்குன்னா அந்த பாடத்துல உனக்கு புரிதல் அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். மதிப்பெண் குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பாடத்துல உனக்கு புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வணிகத்துல பறந்து விரிந்து காணப்பட்டார்கள்னா அதுல இவர்கள் நுணுக்க கூறுகள்லாம் நிறைய கற்று வச்சிருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு தெளிவாகுது. அடுத்தது, சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும் போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருட்கள், அந்த நாடுகளின் பண்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவு, அவர்கள் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள், இரு மொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என பல தயாரிப்புகள் இருப்பதால்தான் அது சாத்தியமாக முடியும். இதெல்லாம் நீ கோடு போட்டு வச்சிருக்க இல்லையா? ஆமா தானே, கோடு போட்டிருக்கியா இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்த செய்திகள் தான். அப்ப எங்க வியாபாரம் சிறக்க வேண்டும், பல நாடுகளுக்கும் வியாபாரம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல என்னென்ன கூறுகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னா, அந்த நாடுகளில நம்ம கிட்ட பரிமாறுவதற்கு ஏற்ற பொருள்கள் அவங்க கிட்ட இருக்கணும். நாம அவங்க கிட்ட கொடுப்பதற்கும் பொருள்களும் அவர்கள் நம்மிடம் கொடுப்பதற்கான பொருள்களும் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், வியாபாரம் செய்ய முடியும். ஏன்னா அந்த காலத்துல பணத்தை மட்டுமே நம்பி இல்லை, பண்டமாற்று முறை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. பண்டமாற்று முறைதான் தெரிந்தாலும் உனக்கு அப்படின்னா பண்டம்னா பொருள், வேற ஒண்ணும் இல்ல. பண்டம் அப்படின்னா பொருள். மாற்றிக்கொள்ளுதல், நான் வந்து இது தருவேன், நீ எனக்கு நீலமை வேணா தரணும், புரியுதா? அந்த வச்சுக்கோ. ஏன்னா எங்க சிவப்பு மை என்கிட்ட குறைவாக இருக்கிறது, அதனால நான் நீலமை நிறைய வச்சுக்கேன். நீலமை வச்சுக்கோ, சிவப்பு வச்சுக்கோ. என்கிட்ட மிளகு நிறைய இருக்குது, நீ வச்சுக்கோ. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பட்டு மயில் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு நம்மளுங்க அப்படி மாத்தி மாத்தி இறக்குமதி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டாங்க, புரியுதா? அது பேர் தானே பண்டமாற்று முறை. அப்ப அந்த பண்டமாற்று முறையில அவர்களுக்கு என்ன பொருள் தேவை? என்கிட்ட எங்க தண்ணீர் நிறைய இருக்குது, நீ திரும்ப எடுத்து போவியாங்க இல்ல? அவங்க கிட்ட நம்ம கிட்ட இல்லாத பொருள் அவங்க கிட்ட இருக்கு. என்ன பொருள் இருக்குது? இப்போதைக்கு பெட்ரோல் தான் அவங்க கிட்ட அதிகமா கிடைக்குது, கச்சா எண்ணெய்கள் கிடைக்குது. கச்சா எண்ணெய் எந்த பொருளும் பிரித்தெடுக்க முடியாத ஒரு பொருள். அதுல இருந்துதான் நமக்கு பெட்ரோல் டீசல், முதல்ல வெயிட் பெட்ரோல், அதுக்கப்புறம் பெட்ரோல், அப்புறம் டீசல் தான் தனித்தனியா எடுக்கிறாங்க. நம்ம கிட்ட கிடைக்கல, குறைவா கிடைக்குது. மும்பைல ஹை பகுதியில கிடைக்குது, காவிரி டெல்டா பகுதிகள் சில இடத்துல கிடைக்குது. இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் வந்து பத்தாதுங்கிறதுனால நேரம் நம்ம என்ன பண்றாங்க, இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. சரியா? இல்லாத பொருட்களை இறக்குமதி செய்து கொள்வது, இருக்கின்ற அதிகமாக இருக்கின்ற பொருட்களை ஏற்றுமதி செய்வது. அந்த மிளகாய் கூட சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். மிளகு காய் உங்ககிட்ட மிளகுதான் நமக்கு காரத்துக்கான பொருளாக இருந்துச்சு அப்படிங்கிறத போன வகுப்புல நான் பதிவு பண்ணேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம். அதனால நம்ம சொல்ல தேவை. அப்ப அந்த மாதிரி ஏராளமான பொருட்களுக்கு மாற்று பொருட்கள் நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, அவங்க அந்தந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையானது நம்மிடமும் நமக்கு தேவையான அவரிடமும் இருந்தால்தான் அந்த வியாபாரம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும். அப்படிதான் அங்கிட்ட இருந்துச்சுங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அடுத்தது, காவிரி பூம்பட்டினத்தில் கடல் வழியே வேறு நாடுகளில் இருந்து மரக்கலங்களில் வந்த பொருட்களை இறக்குமதி செய்தும் நிலத்தில் இருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத அளவு பொருள்கள் பண்டசாலை முற்றத்தில் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. பண்டசாலை முற்றத்தில் குவித்து வைக்கும், அதாவது குவித்து வச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு பொருள் தான் நாங்க இருந்ததுன்னு தெரியாத அளவுக்கு ஏராளமான பொருள்கள் குவிச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பட்டினப்பாலை செய்தி சொல்லுதுன்னு பார்த்தோம். நீர் இன்று நிலத்தை ஏற்றவும், நிலத்து நின்று நீர் பரப்பவும், அளந்து அறியா பல வண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி அப்படின்னு நமக்கு பட்டினப்பாலை செய்தியானது நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த பட்டினப்பாலையில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாத்திட்டோமா 3 முதல் 4 மணி, 2 மணி முதல் 3 மணி தான் நமக்கு போட்டிருக்காங்க இல்லையே?
மகேஷ் சார் கூப்பிட்டாமா? மகேஷ் சார் கூப்பிட்டு யாருக்கும் வச்சுருக்காங்க எல்லாம் பேரும் சீட்டு கொண்டு வச்சுவாங்க. மொழிபெயர்ப்பு ஸ்கூல்ல நடக்கும் ஸ்கூல்லாம் கொடுத்துல வீட்டு வச்சுருக்காங்க. பக்கம் பிடிச்சுவாங்க. பக்கம் 119. ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு நாளைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பச்சை சொற்களை திருத்தி எடுங்க புரியுதாங்களா? இதெல்லாம் நம்ம இடையில பார்க்கலாம் நினைச்சனால இது பார்க்காது. சரி எழுதி பார்க்கலாம். 119ல ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு தலைப்பு சொல்லலாம். பச்சை சொற்களை திருத்தி எடுங்க கொடுத்துருக்கா. அப்படியே நீங்க படிக்கிறீங்க. வினா கருப்பு மயில் எழுதுங்க. விடை நீல மொழி எழுதுங்க. உங்களுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கோ அடிப்படை போடுங்க. அதெல்லாம் சொல்லி அப்படியே வச்சு எழுதிக்கலாம். அதெல்லாம் இதெல்லாமே நமக்கு வீட்டு பாடத்துல நமக்கு கட்டாயமா இருக்கணும். சரிங்களா? மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு போட்டு தலைப்பு. இதுல ஒரு நாளைக்கு ஒரு பக்கம். இதுல கொடுத்துருக்கிறத ஒரு பக்கம் எடுக்கலாம். நிறைய எழுது ஒரு நாளைக்கு பயிற்சி தான் சரியா வரும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு பயிற்சி அப்படிங்கிற தலைப்புல என்ன பண்ணுவீங்க எழுதிக்கணும். புரியுதா? வினா ஒரு வண்ணம் விடை ஒரு வண்ணம் எழுதுவாங்க. பயிற்சி எடுத்துக்கலாம். நான் வினா மட்டும் தனியா கோர்ஸ் ஒன்று தரலாம் அப்படி எழுதணும். புரியுதா? எளிமையான பயிற்சி தான். இருந்தாலும் கூட பார்த்துட்டே வரும். ஒரே நேரத்துல உட்காந்து எளிமையான நிறைய பார்க்கணும். ஒரே நேரத்துல எல்லாத்தையும் ரொம்ப கடினமானது பார்க்கறதும் வேண்டாங்கிறதுனால இது கொஞ்சம் ஆரம்பிச்சு போயிட்டு எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? சரி. இப்ப இதுல பட்டினப்பாளையில சில செய்திகள் சொன்னாங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த போது நம்ம அடுத்த பார்க்கலாம். என்ன பக்கம் இருக்குது எனக்கு. சரி.